குஷியில் காவிகள் டெல்லி இறக்கிய மெகா லிஸ்ட் 2026 35 தொகுதிகள் அசைக்க முடியாத பாஜக அதிமுக கூட்டணி. தமிழக அரசியலில் இன்னும் 2 நாட்களில் ஒரு மிகப்பெரிய அதிரடி பட்டியல் வெளியாக போகிறது. குஷியில் காவிகள் என்று சொல்லும் அளவுக்கு வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடுகள் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது. குறிப்பாக பாஜக மற்றும் அதிமுக இடையிலான மெகா கூட்டணி தமிழக அரசியலின் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. டெல்லி மேலிடம் வகுத்த அந்த சாணக்கிய வியூகத்தின்படி பாஜகவுக்கு 30 முதல் 35 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இந்த முறை வெறும் பேச்சுக்காக இல்லை, உண்மையாகவே சட்டமன்றத்திற்குள் தமிழக பாஜகவின் இரட்டை இலக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் நுழைய போகிறார்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இதற்கான ஒரு பிரத்யேக திட்டத்தை டெல்லி மேலிடம் மிக ரகசியமாக வகுத்துள்ளது. அதற்கேற்ப மாநில தலைவர்கள் நயினா நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாகவும் அதற்கான களப்பணிகள் தீவிரமாக நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஆளும் கட்சியான திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துள்ளது. சமீபத்தில் டெல்லிக்கு சென்ற தமிழக உளவுத்துறையின் ரகசிய அறிக்கை ஒன்று அறிவாலயத்தை ஆட்டம் காண வைத்துள்ளது. அந்த அறிக்கையில் திமுக ஆட்சி மீது தமிழக மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும், குறிப்பாக விளாத்திக்குளம் மக்கள் காட்டிய அந்த ஆவேசம் தமிழகம் முழுவதும் பரவி இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த அதிருப்தியாலை அப்படியே பாஜக அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக மாறப்போகிறது என்பதுதான் நிதர்சனம். மக்களின் இந்த எழுச்சியால் 15 முதல் 20 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் வரை சட்டமன்றத்திற்குள் செல்வார்கள் என்று டெல்லியிலிருந்து வந்த ரிப்போர்ட் தெரிவிக்கிறது. ஊழல் மற்றும் வாரிசு அரசியலால் சலிப்படைந்த மக்கள் மோடியின் தலைமையிலான நேர்மையான அரசியலை தமிழகத்திலும் எதிர்பார்க்கின்றனர். அது மட்டுமில்லாமல் தாவிக தலைவர் விஜய் டெல்லி பயணத்தின் போது சிபிஐ நெருக்கடி மற்றும் உட்கட்சி பூசல்களால் கூட்டணியை இறுதி செய்ய முடியாமல் தவிப்பது மறைமுகமாக தேசிய கூட்டணியின் பலத்தை இன்னும் அதிகரிக்க செய்துள்ளது. பயத்திலேயே ஒதுங்கிட்டேன் என்று நடிகர் விஜய் சேதுபதி சொன்னது போல திமுகவின் அடக்குமுறை அரசியலுக்கு பயந்து பலர் ஒதுங்கினாலும் துணிச்சலாக மக்கள் பக்கம் நிற்கும் பாஜகவுக்கு ஆதரவு பெருகிக் கொண்டே உள்ளது. ரஜினிகாந்த் அவர்களின் மன வலிமை குறித்து கேலி செய்தவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ஆன்மீக அரசியலும் தேசியமும் கைகோர்த்து 2026 ஒரு புதிய விடியலை தரும். திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டும் காலம் நெருங்கிவிட்டது. இன்னும் 2 நாட்களில் வெளியாக போகும் அந்த பட்டியல் தமிழக அரசியலில் ஒரு புதிய சரித்திரத்தை படைக்கும். சட்டமன்றத்தில் தாமரை மலர்வதும் இரட்டை இலை வெற்றி கொடி நாட்டுவதும் இனி யாராலும் தடுக்க முடியாத ஒன்று. தமிழகத்தின் வளர்ச்சிக்கு டெல்லி போட்ட இந்த திட்டம் வரும் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரும். காத்திருங்கள், மாற்றத்திற்கான அந்த பட்டியல் இதோ வருகிறது.